Hi everyone, welcome back to Cultural Kalanjam channel. 9th standard social science subjectல second midterm test நவம்பர் 2025க்கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 6 த மிடில் ஏஜஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 86 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தி கிரேட் வால் ஆஃப் சைனா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இம்பாக்ட் ஆஃப் குரூசேட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டுலேருந்து ஒன்று மார்க் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். இந்த ரெண்டையும் மாற்றி கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन who were the mongols, how did they rule china, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 7 ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மீடியவல் இந்தியா ஃப்ரம் த சோலாஸ் டு த முகல்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 100 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைட் அபௌட் த military expeditions of மாலிக் கஃபூர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन மென்ஷன் த two natural advantages that India had in cotton weaving, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन what were the factors which facilitated urbanization. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन what is sericulture, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन எக்ஸ்பிளைன் த கமர்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இன் மீடியவல் இந்தியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन சோலா பீரியட் வாஸ் த என்டர்பிரைசிங் பீரியட் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு எலிசிடேட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 8 த பிகினிங் ஆஃப் த மாடர்ன் ஏஜ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 111 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் த இம்பாக்ட் ஆஃப் ரெனைசான்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் கவுண்டர் ரிஃபர்மேஷன், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन வாட் இஸ் கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन எக்ஸாமைன் த அவுட்கம் ஆஃப் த ஜியோகிராபிக்கல் டிஸ்கவரிஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 6 மேன் அண்ட் என்விரான்மெண்ட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 218 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் டு யூ மீன் பை த டேர்ம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन வாட் இஸ் பிளாக் டெத், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन டிஃபைன் பாப்புலேஷன் growth, சென்சஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இந்த மூணுல இருந்து ஒன்னு நிச்சயமா ஒன்னு கேட்டுறாங்க. சோ இந்த மூணையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 give reasons for the following கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन population growth has to be brought under control, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन sustainable development growth has been said to protect the planet. இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 distinguish the following கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन, நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் இன் எ பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनங்க, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 7 மேப்பிங் ஸ்கில்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 228 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஆன்சர் இன் பிரீஃப் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் எ மேப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ மேப், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் டிஃபைன் ரிமோட் சென்சிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 5 கிவ் ரீசன்ஸ், இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சேட்டலைட் இமேஜரிஸ் ஸ்டிமுலேட் மேப் மேக்கிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மேப் இஸ் த பேசிக் டூல் ஆஃப் எ ஜியோகிராஃபர், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குளோப் அண்ட் மேப், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் GIS அண்ட் GPS, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் இன் பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் எ நோட் ஆன் டைரக்ஷன்ஸ் வித் ரெலவென்ட் டயகிராம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த மேஜர் யூசஸ் ஆஃப் GPS, எக்ஸ்பிளைன் அபவுட் எனிஒன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. யூனிட் 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 270 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்லிமெண்டரி அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், இந்த ரெண்டு கொஸ்டின் எக்ஸாம் வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 கிவ் ஷார்ட் நோட் ஆன் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் தி டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் தி ஃபெடரல் கவர்மெண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் த மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 5 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 278 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 கிவ் ஷார்ட் நோட் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் த டாக்ஸஸ் லெவிட் பை த வில்லேஜ் பஞ்சாயத், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த சேலரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பஞ்சாயத் ராஜ் ஆக்ட் 1994, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மென்ஷன் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வில்லேஜ் பஞ்சாயத். fourth question which are the voluntary functions of the local governments. fifth question name the urban local governments. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஷார்ட் கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ எல்லாத்தையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 மணி அண்ட் கிரெடிட், இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 306 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why was money invented, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஏன்ஷியன்ட் மணி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் வேர் த ஐட்டம்ஸ் யூஸ்ட் as barter during olden days, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் நேச்சுரல் மணி, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபௌட் தி ரோல் ஆஃப் RBI இன் தி கண்ட்ரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரைட் இன் டீடைல் அபௌட் தி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த கொஸ்டினை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 4 அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு, இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 312 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் give two examples for each food crop and non food crops, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் what are the factors responsible for the changes in cropping area, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth கொஸ்டின் differentiate between small and marginal farmers, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5
ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन give a note on the water resources of தமிழ்நாடு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन what are the problems faced by using ground water for agriculture. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनங்க, நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சுங்க. செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.